இப்போ குக் வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதில் வந்து திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துக்கிட்ட விதம், குறிப்பாக அவர் எனக்கு தான் கோமாளியாக வந்தார். வந்த உடனேயே என் தோல் மேலே கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. ஏண்டா மானங்கட்ட தண்ணிப்பழம், இருக்கிற எல்லா எச்ச வேலையும் பார்த்துட்டு உனக்கும் அந்த பஞ்சாயத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி என்னோட வளர்ச்சி பிடிக்காம இந்த மாதிரி பண்றாங்க. நான் வளர்ந்து வர்றதுல உங்களுக்கு பொறாம, அதனால என்ன அமுக்க ட்ரை பண்றாங்க. என்னை பத்தி வேணா நிஷாக்கா கிட்ட கேளுங்க, என்னை பத்தி வேணா ரியாஸ் மாமா கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கண்டமேனிக்கு முட்டு கொடுத்தியப்பா. இப்போ அதே நிஷா அவர்கள் ஓப்பனா வீடியோ ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. நீ எப்படிப்பட்ட கேவலமானவன், அந்த குக் வித் கோமாளி செட்ல என்னெல்லாம் பண்ண, எப்படிலாம் பேசின, பெண்கள்கிட்ட எப்படிலாம் தப்பா நடந்துகிட்ட, யாரெல்லாம் பிடிச்ச அடிச்ச, எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ண போற? இதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல, எனக்கு அதை பார்த்துட்டு சரியான சிரிப்பு. இவர் வந்து ஒரு இன்டர்வியூ போயிருந்தாப்புல, கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த இன்டர்வியூ போயிட்டு இந்த காட்டு மாடு கரும்பு அடிச்சு மேஞ்ச மாதிரி எங்குள்ள கேமராலாம் அடிச்சு உடைச்சிருப்பாப்புல. அதுக்கு காரணம் என்ன? இன்டர்வியூ எடுக்கும் போது நிஷா அவர்களுக்கான வீடியோவை தூக்கி காமிக்கும் போது பயத்துல தான் அந்த மாதிரி சம்பவம் பண்ணுவாப்புல. அப்பவே எனக்கு தெரியும், ரைட், இவர் நிஷா அவர்கள்ட்ட தான் ஏதோ தப்பா நடந்திருக்காப்புல, அதனாலதான் நிஷா அவர்கள் ஏதோ வீடியோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா ஓப்பனா வெளியே வரல. வெளியே வராம நிஷா அவர்கள் தான் சொல்லி நம்ம ஓப்பனா சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். இப்போ நிஷா அவர்களுக்கான வீடியோ வந்துட்டு, நேத்து வந்துட்டு கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. மொத்தம் 2 வீடியோ வந்திருக்கு. ஒன்னு அவங்களே பேசி போட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபோனில் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதுமே இருக்குது. அதில் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த தண்ணிப்பழம் செட்டில் என்னென்ன பண்ணிச்சு, பெண்கள்கிட்ட எப்படிலாம் தப்பாக நடந்துக்கிட்டாரு, யாரெல்லாம் எப்படி தரகுறவாக பேசினாரு, யாரெல்லாம் பிடிச்சி அடித்தாரு, எப்படிலாம் ஜாதி ரீதியாக பேசினாரு, எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த தண்ணிப்பழம் என்ன பண்ண போகுது? ஏன்னா ஃபர்ஸ்ட் நிஷா அவர்களுக்கான வீடியோ வெளியே வரலன்னொன்னே இவர் ரொம்ப வீராப்பா ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல, நிஷா அவர்கள்ட்ட கேளுங்க, ரியாஸ் மாமா கிட்ட கேளுங்க, நானும் ரியாஸ் மாமாவும் தான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி முட்டு கொடுத்துருந்தாப்புல. ஏன்னா அப்போ வந்து நிஷா அவர்களுக்கான வீடியோ வெளியே வரல, அதனால அந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு நான் அப்படி இருந்தனாக்கும் இப்படி இருந்தனாக்கும் ரியாஸ் மாமாலாம் என்கிட்ட அப்படி பேசினாங்களாக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது வச்சிருந்தாப்புல. இப்போ வீடியோ வந்துட்டு, என்ன பண்ண போறேன்? உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், பேசாம நீயே போய் ஏதாவது ஒரு கூண்டுல உட்காந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உனக்கு முத்திட்டு உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னை காப்பாத்தலனா எங்களை காப்பாற்ற முடியாது. அதனால நீயே போயிட்டு ஏதாவது கூண்டுல உட்காந்துட்டனா உனக்கு நல்லது. இல்லை எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்துல அடிச்சு இழுத்துட்டு போவான்னு எனக்கு தோணுது. பட் இங்க இன்னொரு விஷயத்த நீங்க பார்க்கணும், இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக முக்கிய காரணம் யாரு தெரியுமா? கானா வினோத் அவர்கள் தான். என்ன பேர சொல்ற, கானா வினோத்தான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கானா வினோத்துக்கும் நம்ம தண்ணிப்பழத்துக்கும் பிக் பாஸ்ல இருந்தே செட் ஆகாது, ரெண்டுமே போஞ்சிட்டு தான் இருப்பாங்க எப்பவுமே. அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாயத்துமே நம்ம கானா வினோத் அவர்களால தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதுக்குள்ள டென்ஷனாகி திட்டிடாதீங்க. ஒரு செகண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும், தண்ணி பழத்துக்கான வீடியோல ஒரு சில பேருக்கான கமெண்ட்ஸ் என்னால கவனிக்க முடியுது. தண்ணி பழத்துக்கு கடுமையான சப்போர்ட், தண்ணி பழம் என்ன வீடியோ போட்டாலும் நான் உங்களுக்காக நிற்கிறேன், எங்க ஆதரவு உங்களுக்கு தான் சொல்லிட்டு கடுமையா கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையாவே நம்மள மாதிரி ஒரு ஏதாச்சும் பொதுமக்கள் தானா, இல்ல தண்ணி பழமே ஏதாச்சும் ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி அவனுக்கு அவனே கமெண்ட் போட்டுக்கிறான்னு தெரியல. பட் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க தண்ணி பழம் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத பாத்துடலாமா? ஆக்சுவலா தண்ணி பழம் நிஷா அவர்கள் மேலதான் கையை போட்டிருக்காப்ல. இதுல வந்து வீராப்பா வீடியோ போட்டிருந்தாப்புல, நிஷா கூட நான் பேசினேன், நிஷாக்கா எனக்கு தெரியும், ரியாஸ் மாமா தெரியும்னு சொல்லிட்டு. இவரு கோமாளியே போனது உண்மைதான். இவர் இந்த ஷூட்டிங் போயிருக்காப்புல, இப்ப கூட வீடியோ போட்டுட்டு இருப்பாப்புல, கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு கடுமையா வீடியோ போட்டோன்னு போட்டுட்டு இருக்காப்புல. இவரு போயிருக்காப்புல கோமாளியா, அப்போ நிஷா அவர்களுக்கு தான் கோமாளியா போயிருக்காப்புல. அப்போ போன இடத்துல நிஷா அவர்கள் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஷோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த காட்டு பணியை தூக்கி போட்டு ஷோ பண்ணது அவங்க தப்பு. நமக்கே தெரியும், என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அதோட புத்தி நக்கத்தான் போவோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது இதை குளிப்பாட்டி எவனா அந்த ஷோல போடுவானா? சொல்லுங்க, யாரா அப்படி பண்ணுவாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க. பட் விஜய் டிவி பண்ணுவாங்க. அப்போ நிஷா அவர்களுக்கு தான் இந்த தண்ணி பழம் வந்து கோமாளியா போயிருக்காப்புல. அப்போ போன இடத்துல நிஷா வந்து எப்பவும் போல தம்பின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னா அதை பாருங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்காப்புல. இவர் என்ன பண்ணிருக்காப்புல, அந்த ஷோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே நிஷா மேல கையை போட்டு நின்றுருக்காப்புல. ஏன்னா ஆள் வந்து ஒரு மன்மதன் கோழி குஞ்சு இல்ல, நமக்கு தெரியும், பிக் பாஸ்லயே பார்த்துருக்கோம், ஒவ்வொருத்தரை பார்த்து அப்படி இப்படி சொன்ன ஆள் தான். அப்படி இருக்கும்போது இந்த அழுவி போன மன்மத கோழி குஞ்சு என்ன பண்ணிருக்குன்னா நிஷா மேல கையை போட்டே நின்றுருக்காப்புல.
அப்ப நிஷா வந்து ஒரு சில நேரம் சொல்லியிருக்காங்க சும்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த மன்மத கோழி குஞ்சு, அதாவது அழுவி போன மன்மத கோழி குஞ்சு கையை போட்டே நின்று இருக்காப்ல. அப்ப அந்த இடத்துல ரியாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க போல, ஏய் கையடுறா, ஷோ ஃபுல்லா கையை போட்டு அனுப்பாவ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரியாஸ் அவர்கள் சொல்லியிருக்காப்ல. ரியாஸ் யாரு? நம்ம நிஷா அவர்களோட ஹஸ்பண்ட். அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அவர் சொன்ன உடனே இவர் என்ன டைலாக் யூஸ் பண்ணியிருக்காப்ல, மாமா இத்தனை நாட்கள் நீங்க தானே கை போட்டிருந்தீங்க, நான் கை போட்டிருக்க கூடாதா, உங்க கூட தானே இத்தனை நாள் இருந்தாங்க, என் கூட ஒரு நாள் இருக்கட்ட, அந்த மாதிரி ஏதோ டைலாக சொல்லிட்டாப்ல. அங்கதான் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்துல நிஷா அவர்கள் தட்டி விட்டுருக்காப்ல, இன்னும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க ஃபன்னா தான் எடுத்திருந்திருக்காங்க ஆக்சுவலா. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவனை பண்ற காமெடியே இந்த மாதிரி இலவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நிஷா அவர்கள் வந்து கொஞ்சம் கடுப்பானாலும் அதை தட்டி விட்டு கொஞ்சம் ஃபன்னா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க கானா வினோத் அவர்கள் வந்து தான் டப்புன்னு பொம்பளை மேல அப்படி கை வைக்காத, பொம்பளை பிள்ளைகள் மேல அப்படிதான் கை வைப்பியான்னு சொல்லிட்டு டப்புன்னு கானா வினோத் அவர்கள் தான் உள்ள வந்திருக்காப்ல. கானா வினோத் கேட்டது கரெக்ட் தான், ரியாஸ் அவர்கள் கேட்டது கரெக்ட் தான். பட் இந்த இடத்துல நிஷா அவர்கள் தான் பயங்கரமா ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கணும். என்னோட இது வந்து என்னோட கோவம் என்னன்னா, நிஷா வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, நீங்க முன்னாடி இருந்தே குரேஷி கூடயோ இல்ல புகழ் கூடயோ அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது அது ஓகே, அது நீங்க முன்னாடி இருந்தே செட் ஆயிட்டீங்க. புதுசா ஒரு தர்த்தரத்தை உள்ள கொண்டு வரும்போது அவனுக்கு இந்த மாதிரி இடம் கொடுக்கறது உங்க தப்பு தான், உங்க தப்பு தான். விஜய் டிவி தப்பு இந்த மாதிரி இளவுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது. அப்படி இருக்கும்போது அவன் கையை போடும் போதே செவுட்ல சட்டுன்னு வச்சிடணும், வாடல அங்கிட்டு கை போடுற கோமாளி எதனா வந்து அங்க நில் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கணும். பட் அவங்க வந்து என்ன, சரி ஓகே ஷோ ஃபன்னா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபன்னா கொண்டு போக ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. இங்க கானா வினோத்தர்கள் உள்ள வந்து இப்படிலாம் பண்ற வேலை வச்சுக்காத, பெண்கள் மேலாம் கை வைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே அங்கதான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறமே இவர் வந்து கானா வினோத்தோட ஜாதியை பத்தி தப்பா பேசுறது, நீ இப்படித்தானா, நான் யார் தெரியுமா, உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ்லயே பேசினார்ல, நான் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல இருந்தே பேசிட்டு இருந்தாப்ல. அப்ப அங்கேயும் அதே பண்ணிருக்காப்ல, நீ இந்த ஜாதி தானே, நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா வாய் விட்டுருக்காப்ல. அங்க பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படி பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகும்போது புகழ் உள்ள வந்திருக்காப்ல, அங்க இருந்து மாக்காப்பா வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. வேற இந்த மாதிரி பேசும்போது எல்லாரும் வரத்தான் செய்வாங்க. அப்படி வந்து பிரச்சனை ஆயிருக்கு. ஆனா அங்க யாரும் கட்டை கட்டலாம் தூக்கி அடிக்கல. அங்க இதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு வெளியே அனுப்ப ட்ரை பண்ணும்போது இவன் ரொம்ப ஒரு மாதிரி கடப்படப்படன்னு இவன் தான் எல்லாரும் பிடிச்சி தள்ளியிருக்கான். நீங்களே ரீசெண்டா அந்த யூடியூப் சேனல்ல கூட பார்த்துருப்பீங்க, கேமராவை அடிச்சு புட்டி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் பிடிச்சி தள்ளிட்டு இருப்பான். அதே மாதிரிதான் குக் வித் கோமாளி செட்லையும் பண்ணிருக்காப்ல. அப்ப குறுக்க வந்த சுனிதாக்கெல்லாம் அடிபட்டு இருந்திருக்கு. இதுல இவர் ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு, சுனிதாலாம் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னு. அங்க குறுக்க சுனிதா சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, இவர் தள்ளி விட்டதுல சுனிதாக்கும் அடி விழுந்திருக்கு, எல்லாருக்கும் அடி விழுந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு அட்டுழியம் பண்ணியிருக்காப்ல. எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு இவர் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாச்சு. எல்லாமே மறைக்கிறதுக்கு இவரே போய் முன்னாடி போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு என்ன அடிச்சுட்டாங்க கடிச்சிட்டாங்க, என்னோட வளர்ச்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு கண்டதை அழுது வச்சிருக்காப்ல. இப்போ நிஷா அவர்கள் ஓப்பனா சொல்லியாச்சு. நிஷா அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, இது சம்பந்தமா ஏதாச்சும் இன்டர்வியூ கொடுக்கணுமோ இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ நாங்க அந்த செட்ல இருந்த எல்லாருமே வர்றதுக்கு தயார், அந்த செட்ல இருந்த பெண்கள் எல்லாருமே வர்றதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படிதான் பண்ணியிருக்காப்ல. எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல பேசுறது, ஒரு மாதிரி கை போடுறது, நிறைய விஷயத்த பண்ணியிருக்காப்ல. இதை ஓப்பனா நிஷா அவர்களே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அழுவுன மன்மத கோழி குஞ்சு என்ன பண்ண போகுது? ஏன்னா இதானே சொல்லிச்சு, நிஷா வந்து என்னை பத்தி எங்கேயுமே எதுவுமே சொல்லல, அங்க இருக்க எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, நான் எப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது வச்சிருந்தாப்ல. இப்போ நிஷா அவர்களை ஓப்பனா சொல்லியாச்சு. இதுல கொங்கு மஞ்சுநாதன் அவங்களுமே ஒரு வீடியோ போட்டிருந்திருக்காங்க, அதையுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அவருமே ஓப்பனா சொல்லிட்டாப்ல, அங்க யாருமே அடிக்கல, அவர் தப்பா நடந்துகிட்டாரு. அதை தட்டி கேட்கும் போது அவர் தான் ஒரு மாதிரி இது பண்ணாரு, நிறைய வார்த்தைகளை விட்டாரு, கெட்ட வார்த்தை போட்டாரு, ரொம்ப தரக்குறைவா பேசினாரு, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. இப்போ இந்த அழுவுன குஞ்சு என்ன, அழுவுன மன்மத கோழி குஞ்சு என்ன பண்ண போகுது, என்ன பண்ணப்பா போற நீ சொல்லு. இப்ப அந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு பார்த்துருப்பீங்க, காலில இருந்து இவர் குக் வித் கோமாளில ஒருத்தர் கூட வீடியோ எடுத்திருப்பாருல, அந்த வீடியோ எல்லாம் இன்ஸ்டால போட்டு அப்படியே சமாளிக்க ட்ரை பண்றாப்லையா, தான் வந்து நல்லவர் அப்படின்னு காட்டுறத. நீ ஒரு நாரி போன நாதாரி அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்ல எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஜாதி ரீதியா கேவலமா பேசுவ, நீ நீயே ஒரு மன்மத கோழி குஞ்சு நினைச்சிட்டு பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி தப்பா நடப்ப. ஏன்னா பிக் பாஸ்லயே மணக்குதுன்னு சொன்ன ஆள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவன் திருந்தெல்லாம் மாட்டான், இவன் எங்க போனாலும் மோந்துதான் பார்த்துட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் அதை தான் பண்ணியிருக்கான். இப்போ இவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில பேர் வரீங்கல்ல, நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட நான் கேட்கணும். இப்போ ஓப்பனா அங்க இருந்த எல்லாருமே சொல்லிட்டாங்க, இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க சொல்லுங்கப்பா. இப்போ இந்த அழுவுன மன்மத கோழி குஞ்சு பண்ணது கரெக்டா,
ஒரு பொண்ணு மேல கையை போட்டு புருஷன்ட்ட இத்தனை நாள் உங்க கூட இருந்துட்டால ஒரு நாள் என் கூட இருக்கட்டுன்னு சொல்றதெல்லாம் கரெக்டா? இப்படி நம்ம வீட்லயோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நடந்தா நம்ம பார்த்துட்டு இருப்போமா? சொல்லுங்களேன். எனக்கெல்லாம் தெரிஞ்சு இப்படிலாம் நடந்தா இந்த தண்ணி பழத்தை ஜூஸ் போட்டுருவேன் நல்லா. மொத்தத்துல இந்த தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ண நீங்க ரொம்ப மட்டமான ஆளா இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் பிக் பாஸ்ல இருந்தே மட்டமான வேலையை பார்த்துட்டு இருக்கான். இங்க திரும்ப ஒரு மட்டமான வேலையை பார்த்துருக்கான். அந்த மட்டமான வேலைக்கு நீங்க மட்டமா முட்டு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப தண்ணி பழம் வந்து மாத்தி மாத்தி ஏதாச்சும் உருட்டி கதறுவாப்ல. எனக்கு தெரிஞ்சு நிஷா அவர்களுக்கான வீடியோ வந்து ஏஐ வீடியோன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு கேவலமான பயவுள்ள தான் நம்ம தண்ணி பழம். ஸோ மொத்தத்தில் இங்கே இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க. இந்த விஜய் டிவி, இந்த யூடியூப் சேனல்ஸ், இவனை மாதிரி இவன் ஒரு ஆளை புண்ணாக்கின்னு இவனை கூப்பிடாதீங்க. இவனை கூப்பிட்டு நீங்கள் எடுக்கிற இந்த சின்ன சின்ன இன்டர்வியூ கூட இவனை வளர்த்து விடுது. அவன் ஒன்னே பெருசாக நினச்சிக்கிறான். அவன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவன் ஒரு தனி உலக தண்ணி பழம். அவன் ஒரு டுலுடு லைஃப்ல இருக்கான். அங்கே உட்காந்துட்டு அவனே சூப்பர் ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது அவனை விட்டுருங்க. அந்த தண்ணி தொலைச்சு விட்டீங்கன்னா அவன் காணாமல் போயிடுவான். நீங்கள் திரும்ப திரும்ப கூட்டம் அவனுக்கு தண்ணி தொளிக்கும் போது அவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான். ஸோ மொத்தத்தில் அவர் பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது உண்மைதான். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்துட்டு பெண்களை அடிச்சிருக்காப்புல, அதாவது சுனிதா அவர்களை அடிச்சிருக்காப்புல, ஜாதி ரீதியாக தப்பாக பேசியிருக்காப்புல. இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் இவன் மேலே சரியான ஆக்ஷன் எடுத்து உள்ள வைக்கலாம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் லீகலாக ஆக்ஷன் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வெளியே வந்துட்டு இருக்குது. நடந்தா நல்லது அப்படிங்கிறது எனக்கான கருத்தா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. என்னென்ன சேட்டையை கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அவ்வளவு சேட்டையும் கொடுத்துட்டு நான் நல்லவன், என்னை பத்தி மாமா கிட்ட கேளுங்க, வீடியோ போட்டா பாருங்க, ரியாஸ் மாமாட்ட கேளுங்க, நானும் ரியாஸ் மாமாவும் அவ்வளோ கூட்டு அப்படின்னா ரியாஸ் மாமா தான் அங்கே செருப்பழுத்தி அடிச்சிருக்காரு கையடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் முட்டிட்டு இருக்கான். எனக்கு தெரியல காய்ஸ், இவனை என்ன பண்ணேன்னு தெரியல. முடிஞ்சா மதுரையில் இருக்காப்லையா, மதுரையில் இருக்க நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூண்டு ரெடி பண்ணி இவனை அடைச்சிருங்க. அரிய வைக்க மிருகம் சொல்லி அடைச்சி எங்கேயா வைங்க. இல்லை கஷ்டம் காய்ஸ், ரொம்ப கஷ்டம். முக்கியமா அந்த 41,000 இவ்வளோ 40,000 சம்திங் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. முட்டா பயில முட்டா சோறு இருந்தீங்களா வேற இருந்தீங்களா முட்டா பயில அவனவே ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.